இன்னைக்கு கான்குவன்ஸ் மாடுலோ n கான்செப்ட்ல இருக்கிற சம் சால்வ் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். A கான்குவன்ட் டு B mod n பார்த்தோம். இங்க செக் வெதர் 17 கான்குவன்ட் டு 5 mod 12 கேட்டிருக்காங்க. தட் மீன்ஸ் 17 மைனஸ் 5 வந்து டிவைட் பண்ணுமா, 12 வந்து 17 மைனஸ் 5 டிவைட் பண்ணுவான்னு கேட்டிருக்காங்க. டிவைட் பண்ணணும்ல, 17 மைனஸ் 5 இஸ் அகைன் 12, ஸோ 12 டிவைட்ஸ் 12 தான். ஸோ இந்த ஆன்சர் வந்து நம்ம கரெக்ட் தான். இது கரெக்ட் தான். செக் வெதர் தானே கேட்டிருக்காங்க, ஸோ இட் இஸ் கரெக்ட். அண்ட் ஷோ தட் இங்க ஷோ பண்ணணும் 25 கான்குவன்ட் டு 1 mod 8 தானா அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். So 25 minus 1 என்னன்னு பார்ப்போம். 25 minus 1 is 24. That is divided by 8. கம்ப்ளீட்டா டிவைட் பண்ணலையா? So நம்ம ஷோ பண்ணியாச்சு. And then find the remainder. Remainder கண்டுபிடிக்கணும். எப்போ 123 is divided by 7. 7 டிவைட் பண்ணிச்சுன்னா கான்குவன்ஸ்ல நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, ரிமைண்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம போட்டலாம் 123 7 டிவைட் பண்ணிங்கனாலே you will get 4 as the remainder. இதான் ரிமைண்டர். ரிமைண்டர் தான் நம்ம இங்க போடணும். ஸோ 123 கான்குவன்ட் டு 4 mod 7 எழுதிக்கலாம். And next one is 48 கான்குவன்ட் டு 0 mod 6 ஆன்னு கேட்டிருக்காங்க. 0 mod 6 ஏன்னா இது கம்ப்ளீட்டா நமக்கு டிவைட் ஆகும், எக்ஸாக்டா டிவைட் ஆகும். ஸோ இட் இஸ் 48 கான்குவன்ட் டு 0 mod 1. ரிமைண்டர்ஸ் இருக்காது. அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 7/3 is divided by 6 இருந்ததுன்னா ரிமைண்டர் என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு 7 கான்குவன்ட் டு 1 mod 7 தெரியும். எப்படி 7 minus 1 is 6, அது வந்து டிவைட் பண்ணும் 6. ஸோ 7 கான்குவன்ட் டு 1 mod 6 தெரியும். நமக்கு இங்க 7/3 கேட்டிருக்காங்க. ஸோ பவர்ல 3 போட வேண்டியதுதான். போட்டீங்கன்னா உங்களுக்கு again 1 mod 6 தான் கிடைக்கும். So the remainder is 1. Now simplify 13 power squared, 13 power 2 mod 12 என்னன்னு கேட்டிருக்காங்க. So 13 கான்குவன்ட் டு 1 mod 12 தான். அப்போ இதுக்கு ஸ்கொயர்ட் எடுக்கும்போது நமக்கு 1 தான் வருது. So remainder is 1. Next one is 95 கான்குவன்ட் டு 11 mod 12 தானான்னு கேட்டிருக்காங்க. அப்போ 95 11 மைனஸ் பண்ணீங்கன்னா 84 கிடைக்கும். 84 12 கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும். So this answer is correct. And find the remainder கண்டுபிடிக்கணும். இங்க அகைன் இங்க 5 கான்குவன்ட் டு 1 mod 4 தானா, பவர்ல 10 எடுத்தீங்கனாலும் சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். A கான்குவன்ட் டு 3 mod 5னா A ஸ்கொயர் கான்குவன்ட் என்னன்னு கேட்டுக்கோங்க. ஸோ இங்க ஸ்கொயர் எடுக்க போறோம். ஸோ 9 வரும். இங்க ஒண்ணு நோட் பண்ணணும். ஸோ நமக்கு ஆன்சர் எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னா, இதுக்கு ஸ்கொயர் எடுக்கும்போது A ஸ்கொயர்ட் கான்குவன்ட் டு 9 mod 5 கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இந்த ரிமைண்டர் வந்து எப்பவுமே 0க்கும் n minus 1க்கும் இடையில இருக்கணும். இதானே n. ஸோ 0க்கும் 4க்கும் இடையில தான் இருக்கணும். ஆனா பட் இங்க 9 இருக்கு. அப்ப இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா 5 1s are 5 இல்லையா, 5 2s are 10 ஆயிரும். பட் இங்க 9 இருக்கு. அப்போ இங்க ரிமைண்டர் 4 தானே இருக்கும். 9 5ஆல டிவைட் பண்ணீங்கன்னா you get 4 as the remainder. So the answer is 4 here. Remainder is 4. And check whether 72 கான்குவன்ட் டு -3 mod 15 ஆன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 73 நம்ம என்ன போடணும், 73 minus of -3 போடணும். 72 minus of -3 போடும்போது you get 75 as the answer, which is 75 15ஆல டிவைட் ஆகும்ல, 15 into என்ன வரும், 5 5s are வரும் இல்லையா. ஸோ இது கம்ப்ளீட்டா டிவைட் ஆகுது இல்லையா. ஸோ இட் இஸ் கரெக்ட். அண்ட் ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும். 999 டிவைடட் பை 9 இது டிவைட் பண்ணும். ஸோ 0 தான் ரிமைண்டரா இருக்கும். அண்ட் ஷோ தட் 14 கான்குவன்ட் டு 2 mod 4னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுவும் ஈஸி தான், the same thing. நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஹையஸ்ட் பவர் ஆஃப் பிரைம் p in n ஃபேக்டோரியல் பார்க்கலாம்.